பேட்டி வச்சானேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டோட்டல் ட்ராப் ஆக முடியும். எல்லாருக்கும் நன்றி காய்ஸ். ஏன்னா நம்ம 34 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம். எல்லோரும் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம இப்போ டோட்டத்துக்கு தான் போகிறோம் காய்ஸ். நம்ம டோட்டத்தில் நம்ம கிரிக்கெட் இதுவாகிடுச்சு. இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். நம்ம பாருங்கள், இதான் பவுலிங் இடம். அங்கே தான் ஸ்டெம்ப்பு எல்லாம் தேய்ப்போம். இங்கே தான் கைஸ் பவுலிங் இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டிங் ஆடுற இடம். செம்மையாக ரெடி பண்ணியிருந்தேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ப்ரஷ் எங்கடா? எங்கே போட்டேன்? இது நான் அங்கே இருக்கு. கைஸ் இதான் கைஸ் நம்ம கிரவுண்டு. வாங்க நம்ம அப்படி ஓரமாக போயிட்டு பார்க்கலாம். கைஸ் நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒன்று சொல்ல போகிறேன். நான் நிறைய ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு லைக் கொஞ்சம் தான் வந்திருக்குது. ஆனால் நம்ம நான் என்னோடய இது என்னென்னா, நான் ஃப்ரீ ஃபயரில் ஒரு பாட்டு தான். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க தேவையில்ல. நான் ஃப்ரீ ஃபயரில் ஒரு பாட்டு தான். எப்படியா லைக் வரணும் தான் வீடியோ போடுறேன். ஆனால் ஏதாவது 2-3 லைக்கு தான் வருது. ஒருத்தர் கூட நிறைய லைக் கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம யாருக்குமே நம்ம சேனல் பிடிக்கலன்னா சொல்லுங்கள். இதோட சேனல் போடலங்க, வேறு ஃப்ரீ ஃபயர் சேனல் கூட போட்டுக்கிறேன். கமெண்ட்டில் என்னை பிடிச்சதா மட்டும் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ ஃபயரில் நான் ஒரு பாட்டு தான், பிளேயர்லாம் இல்லை. எல்லா மேட்ச்லேயும் நான் தோற்றுன்னு தான் இருப்பேன். ஏன்னா நான் ஒரு பாட்டு, நல்லதான் சொல்கிறேன். அதனால தான் ஃப்ரீ ஃபயரில் லைக்குன்னு ஒன்று வர மாட்டேங்குது. மற்ற எல்லா வீடியோலாம் வருது. நான் வீடியோ போடுறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், இதோட வீடியோவே போடல. ஐஸ் இதோட நான் வீடியோ போட்டாலும் போடுவேன். அதனால் நீங்கள் என்னை பிடிக்கலன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையை மட்டும்தான் கைஸ் சொல்லணும். உண்மையை மட்டும் சொல்லுங்கள். பை கைஸ், செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம்.